Hello everyone and welcome to Nebulous F Tech. First of all, thank you for taking the time to watch my very first video. And yeah, I'm really excited to begin this journey with all of you. So first of all, நான் என்னை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துக்கிறேன். So I'm Raju Sharma and I'm a founder of Nebulous F Tech and I'm a professional hacker, penetration tester and malware analyst. ஸோ ஆக்சுவலி நான் வந்து ஒரு மோர் தென் 1000+ ஸ்டூடெண்ட்ஸை வந்து நான் ட்ரைன் பண்ணியிருக்கேன் இன் சைபர் செக்யூரிட்டி. And so this is my LinkedIn ID. So if you have any queries, you can reach me in LinkedIn. And so இந்த வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும் பிகாஸ் திஸ் மை ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் வந்து என்ன லேர்ன் பண்ணேன், லைக் வந்து ஒரு சைபர் செக்யூரிட்டிக்குள்ளே நான் என்ட்ரு ஆகிறப்போ நான் என்ன லேர்ன் பண்ணேன், நான் எப்படி என்னோடய கெரியர் வந்து ஸ்டார்ட் பண்ணேன், அதை பற்றி தான் உங்களுக்கு வந்து சொல்ல போனேன். பிகாஸ் இங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நாட் ஒன்லி ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே நிறைய பீப்புள்ஸ்க்கு வந்து சைபர் செக்யூரிட்டி வந்து எப்படி லேர்ன் பண்ணலாம், கோர்ஸ் எடுக்கலாமா, ஆர்எல்ஸ் வந்து எங்கேயாச்சும் இன்ஸ்டியூட் போகலாமா, இந்த மாதிரி வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன வீடியோ. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணணும். நான் வந்து எந்த ஒரு கோர்ஸ் பண்ணலை, எந்த ஒரு சர்டிஃபிகேஷன்ஸ் நான் பண்ணலை. அண்ட் ஆல்சோ வந்து எந்த ஒரு இன்ஸ்டியூஷன் அந்த மாதிரி வந்து நான் எங்கேயுமே போகல. ஸோ நான் கம்ப்ளீட்டாக வந்து செல்ஃப் லேர்ன் தான் பண்ணேன். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த திங் ஐ வாண்ட் மென்ஷன். சாரி. அண்ட் ஸோ ஃபஸ்ட் வந்து நான் எப்படி என்னோடய கெரியர் ஸ்டார்ட் பண்ணேன்னா, கம்ப்ளீட்டாகவே வந்து நான் செல்ஃப் வந்து தான் பண்ணேன். லைக் வந்து அது உங்களுக்கு ஒரு லைவாகவே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ என்னோடய கெரியர் வந்து ஃபஸ்ட் வந்து நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னா, எனக்கு வந்து மென்டர்ஸாக இருந்தது வந்து யார் யாருன்னா, யூடியூப், கூகுள் அண்ட் மீடியம் ஆர்டிகல்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னோடய மென்டார்ஸ். ஸோ இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னா, ஹவு டு லேர்ன் ஹேக்கிங். ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டெப் ஐ டிட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நார்மலாக கூகுள் போய்ட்டு ஹவு டு லேர்ன் ஹேக்கிங்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ நெட்வொர்க்கிங், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ப்ரோக்ராமிங், ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 10 பிளாப்லாம் சம்திங் நிறைய இருக்கும். பட் இதெல்லாம் நீங்கள் பண்ணணும்னா அப்படி கிடையாது. ஸோ ஃபஸ்ட் திங் உங்களுக்கு வந்து நெட்வொர்க்கிங்கில் ஒரு ஐடியா இருக்கணும். நெட்வொர்க்கிங்கில் வந்து நீங்கள் மாஸ்டர் பண்ணணும் அப்படி கிடையாது. ஸோ இதில் வந்து பேசிக்கான ஒரு ஐடியாஸ் தான். லைக் வந்து வாட் இஸ் வாட், ஸோ ஓஎஸ்ஐ மாடல்னால் என்ன, ஸோ டேட்டா வந்து அக்ராஸ் இன்டர்நெட்டில் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, ஐபி அட்ரஸ்னால் என்ன, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்டர்நெட்னா என்ன, இதை பற்றி உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ப்ரோட்டோகால்ஸ் லைக் டிசிபி, ஐபி, டிஎன்எஸ் அண்ட் ஹெச்டிடிபி, ஸோ இதை பற்றி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஐடியா இருக்கணும். அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ டெஃபினெட்லி நீங்கள் வந்து ஒரு சைபர் சைட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறீங்கன்னா, ஃபஸ்ட் திங் நீங்கள் வந்து லினக்ஸ்க்கு வந்து ஸ்விட்ச் ஆகுங்க. அது வந்து பெஸ்ட்டு. பிகாஸ் இப்போ விண்டோஸை கம்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து லினக்ஸில் வந்து நிறைய லேர்ன் பண்ணலாம். பிகாஸ் அது எல்லாமே வந்து கமெண்ட் பேஸ் பண்ண தான் அந்த ஓஎஸ் வந்து ஒர்க் ஆகிறப்போ, ஸோ நிறைய விஷயத்த வந்து நீங்கள் லேர்ன் பண்ணலாம், புதுசாக கற்றுக்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட கெரியரை வந்து சைபர் செக்யூரிட்டியில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, ஃபஸ்ட் திங் உங்களோட லேப்டாப்பில் வந்து நீங்கள் லினக்ஸில் வந்து ஸ்விட்ச் ஆகிடுங்க. அண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டெஃபினெட்லி ப்ரோக்ராமிங் இல்லாமல் சைபர் செக்யூரிட்டியில் வந்து நீங்கள் என்டர் ஆக முடியும். பட் ப்ரோக்ராமிங் இல்லாமல் உங்களால் வந்து சைபர் செக்யூரிட்டியில் சர்வை பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அண்ட் ஆல்சோ ப்ரோக்ராமிங் அதே தான். வாட் இஸ் வாட் அண்ட் ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வந்து லைக் நாட் ஓன்லி எல்லாத்தையுமே நீங்கள் கற்றுக்கணும்னு கிடையாது. ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நீங்கள் கற்றுக்கினாலே தட்ஸ் மோர் தென் எனஃப். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த roadmap.sh என்ற இந்த வெப்சைட் வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் எனக்கு ஏதோ ஒரு டாபிக் தெரியல அப்படின்றப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, ஜஸ்ட் இதுக்குள்ளே வருவேன். எப்படி லேர்ன் பண்ணலாம், இன்கேஸ் எனக்கு வந்து சைபர் சைட்டை பற்றி எனக்கு ஐடியா இல்லைன்னா ஜஸ்ட் சைபர் சைட்டுக்குள்ளே வருவேன், ஃபண்டமெண்டல்ஸ் போவேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன பண்ணணும். லைக் வந்து நான் ஏன் வந்து செல்ஃப் லேர்ன் பண்ண சொல்கிறேன்னா, இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு கோர்ஸ் எடுக்கிறீங்கன்னா, அந்த கோர்ஸோட டியூரேஷன் வந்து எவ்வளோ இருக்கும், ஒரு 7 to 8 hours ஆர் மேக்ஸிமம் 12 hours, ரைட்? ஸோ ஒரு 12 ஹவர்ஸில் வந்து ஒரு கோர்ஸ் இருக்குன்னா, ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு அதில் ஏதாச்சும் டவுட்ஸ் கேட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்காது. பட் இதே நீங்கள் செல்ஃப் லேர்ன் பண்ணி, பட் செல்ஃப் லேர்னில் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து என்னென்னா, இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேவா? பட் வந்து இட்ஸ் ரியலி பே ஆஃப். ஓகே. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் நீங்கள் செல்ஃப் லேர்ன் பண்ண ஒரு டாப்பிக்கை வந்து ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு கேட்டால் கூட உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது செல்ஃப் லேர்னில் நீங்கள் வந்து இந்த டாபிக்ஸ் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க. இதில் வந்து கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ் பற்றின்றது ஒரு டாபிக். ஆர்எல்ஸ் வந்து இப்போது லைக் வந்து இப்போ கனெக்ஷன் டைப்ஸ் அண்ட் தேர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கா. ஸோ இது வந்து ஒரு டாபிக். இப்போ நீங்கள் கூகுளில் இந்த டாப்பிக்கை பற்றி நீங்கள் ரிசர்ச் பண்ணுவீங்க. பட் இதை தாண்டி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு அடிஷ்னலாக ஒரு 5 டாபிக்ஸை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் செல்ஃப் லேர்னுக்கும் நீங்கள் கோர்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கும் இருக்கிற ஒரு டிஃப்ரென்ஸ்.
அண்ட் டெஃபினெட்லி மீடியம் ஆர்டிக்கல். ஸோ இதுவும் வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் இது யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்குன்னா, இப்போ எப்படி லேர்ன் பண்ணுறது, எனக்கு ரொம்ப டவுட்ஸாக இருக்குது, எனக்கு ஏதாச்சும் ஒரு மென்டர்ஷிப் வேணும் அப்படி இருக்குன்னா, டோன்ட் வரி. நம்மளோட சேனலில் வந்து ஃபர்தராக வர ஃபியூச்சர் வீடியோஸில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எப்படி லேர்ன் பண்ணேன், ஸோ எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணேன், என்னென்ன திங்ஸ் வந்து நான் என்னோடய இனிஷியல் ஸ்டேஜில் பண்ணேன், இது எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு வீடியோஸாக வந்துடும். அண்ட் ஆல்சோ வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து என்னென்னா நோட் மேக்கிங். ஸோ நான் வந்து பர்சனலாக என்னோடய நோட்ஸுக்கு வந்து நான் GitHub தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 2 இயர்ஸ்லேருந்து நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். நாட் ஒன்லி 2 இயர்ஸ், இது ஒரு 3 to 4 இயர்ஸ் வந்து நான் இதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஸ்டில் நான் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கேன். எந்த விஷயம்லாம் புதுசாக நான் லேர்ன் பண்ணுவேனோ அது எல்லாத்தையும் வந்து நான் இங்கே நோட்ஸ் வந்து மேக் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இது ஒரு பெஸ்ட்டு திங். அண்ட் தட்ஸ் இட். ஸோ இந்த வீடியோ வந்து மோஸ்ட்லி ஷார்ட்டாக முடிக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் யூ மே ரீச் இன் LinkedIn ஆர் எல்ஸ் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணலாம். அண்ட் வீடியோஸ் வந்து ஃபர்தராக வரும். ஸோ நீங்கள் அதுலேயும் வந்து லேர்ன் பண்ணலாம். தேங்க்யூ.